Hello students, welcome. இந்த வீடியோஸ்ல நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படினா இட்ஸ் a stabilizing interaction அப்படினு சொல்லுவாங்க. சோ ஹைப்பர் கான்ஜுகேஷனால ஒரு மாலிக்யூல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி அதுக்கு அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படிங்கிறது. Then what is hybridization? Hybridization அப்படிங்கிறது எந்த மாதிரியான மாலிக்யூல்ஸ்ல எல்லாம் நம்மளால அப்சர்வ் பண்ணப்படும் அப்படினு கேட்டிங்க அப்படினா சோ நம்ம NCERT புக் படி பாத்தீங்கன்னா ரெண்டு கண்டிஷன்ஸ் நமக்கு கொடுத்திருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படினு கேட்டிங்க அப்படினா unsaturated systemல ஒரு ஆட்டம் இருக்கும் இல்லையா, அந்த ஆட்டம் கூட பாத்தீங்க அப்படினா அல்கைல் குரூப் அட்டாக் ஆயிருந்தது, பக்கத்துல அட்டாச் ஆயிருந்துச்சு அப்படினா அந்த மாதிரியான மாலிக்யூல்ஸ்ல ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, நம்மளுக்கு இங்க அன்சாச்சுரேஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த அன்சாச்சுரேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அல்கைல் குரூப் அப்படிங்கிறது அட்டாச் ஆயிருக்கு. இங்கே CH3 அட்டாச் இருக்கா. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படிங்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஹைப்பர் கான்ஜுகேஷன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஹைப்பர் கான்ஜுகேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஹைப்பர் கான்ஜுகேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ இங்கே இருக்கக்கூடிய கார்பன் ஹைட்ரஜன் பாண்டுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் ஹைட்ரஜன் நடுவில் சிக்மா பாண்ட் இருக்கா. ஸோ அப்போது இந்த பாண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை நம்ம சிக்மா எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹைப்பர் கான்ஜுகேஷன்னா என்ன அப்படின்னா சிக்மா எலக்ட்ரான்ஸ் ஆஃப் CH பாண்ட் ஆஃப் த அல்கைல் குரூப் என்டர் இன்டு தி பார்ஷியல் கான்ஜுகேஷன் வித் தி unsaturated சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. மீன்ஸ் இங்கே இருக்கக்கூடிய சிக்மா எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் கூட கான்ஜுகேஷன் மாதிரி இன்வால்வ் ஆகுது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்பன் கிட்ட 5 பாண்டு நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிடும். 5 கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகும். கார்பனை சுற்றி மேக்ஸிமம் 4 கோவலன்ட் பாண்டு தானே இருக்கணும், பிகாஸ் கார்பன் இஸ் அ டெட்ராவேலன்ட், ரைட்? ஸோ அதனால இங்கே கார்பன் கிட்ட 5 பாண்டு ஃபார்ம் ஆகிறதுனால இங்கே இருக்கக்கூடிய ஒரு பாண்டை இந்த கார்பன் பிரேக் பண்ணிடுது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு பாண்டை கார்பன் பிரேக் பண்ணதுனால பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரானை இந்த கார்பனுக்கு ஷிஃப்ட் பண்ணதுனால நம்மளோட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி நம்மளுக்கு மாறுது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா அன்சாச்சுரேட்டட் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம் கூட அல்கைல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஹைப்பர் கான்ஜுகேஷன் நம்மளால் அப்சர்வ் பண்ணப்படும். ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா சிக்மா எலக்ட்ரான்ஸ் ஆஃப் கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா unsaturated சிஸ்டம் கூட டீலோக்கலைசேஷனில் இன்வால்வ் ஆகுது, ஆர் எல்ஸ் பார்ஷியல் கான்ஜுகேஷன்ஸில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இந்த 2 கார்பன் நடுவில் ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இந்த கார்பன்ட்டு 5 பாண்டு ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை இந்த கார்பன் மேலே ஷிஃப்ட் ஆகுது. ஸோ கார்பன் மேலே பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் சார்ஜ் நம்மளுக்கு இருக்குது. ஸோ நடுவில் இருந்த பாண்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இல்லை. ஓகே, ரைட். ஸோ இதை தான் வந்து ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டீலோக்கலைசேஷன் ஆஃப் சிக்மா எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது தான் ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம மீன் பண்ணுறோம். ஸோ ஹைப்பர் கான்ஜுகேஷன் இஸ் அ பெர்மனன்ட் எஃபெக்ட். எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் மாதிரி இது டெம்பரரி எஃபெக்ட் கிடையாது. இது ஒரு மாலிகுலர் பெர்மனண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹைப்பர் கான்ஜுகேஷனுக்கு இன்னொரு நேம் கூட நம்ம மீன் பண்ணுறோம், நோ பாண்ட் ரெசனன்ஸ். கிட்டத்தட்ட இது ரெசனன்ஸ் மாதிரியே இருக்கும். ரெசனன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா பை எலக்ட்ரான்ஸ் இல்லை லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் லோக்கலைசேஷன் டீலோக்கலைஸ்ட் ஆகும். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் ஹைட்ரஜன் நடுவில் இருக்கக்கூடிய சிக்மா எலக்ட்ரான்ஸ் டீலோக்கலைஸ்ட் ஆகுது. டீலோக்கலைஸ்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத டீலோக்கலைசேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம மீன் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல இதை நம்ம நோ பாண்ட் ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லியும் நம்ம இதை மீன் பண்ணுறோம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அன்சாச்சுரேட்டட் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டமில் அல்கைல் குரூப் அட்டாச் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஹைப்பர் கான்ஜுகேஷன் நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைப்பர் கான்ஜுகேஷனா டீலோக்கலைசேஷன் ஆஃப் சிக்மா எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம மீன் பண்ணுறோம். தென் அடுத்த செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எப்போல்லாம் நம்மளுக்கு அன்ஷேர்டு p ஆர்பிட்டால்ஸ் இருக்கோ, அன்ஷேர்டு p ஆர்பிட்டால்ஸ் எப்போல்லாம் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா when a carbon have a positive charge. கார்போகேட்டேனாக இருக்கும் பொழுது இந்த கார்பன் கிட்ட ஒரு எம்டி p ஆர்பிட்டால் இருக்கும். ஓகேவா? தென் கார்பன் ஒரு ஃப்ரீ ரேடிக்கல்ஸோட இருக்குது, கார்பன் ஒரே ஒரு எலக்ட்ரானோட இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு p ஆர்பிட்டால்ஸில் ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இதை ரெண்டையுமே பார்த்தீங்க அப்படின்னா அன்ஷேர்டு p ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம மீன் பண்ணுறோம், ரைட்? பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு கார்பன் மேலே இருந்தாலும் அண்ட் கார்பன் வந்து ஒரு ஃப்ரீ ரேடிக்கலாக இருந்தாலும் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே வேர்டில் அன்ஷேர்டு p ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ரைட்? செகண்ட் கண்டிஷனை டீட்டெயிலைஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கார்போகேட்டையான் இல்லை ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அல்கைல் குரூப் அட்டாச் ஆகிருக்கணும். அந்த அல்கைல் குரூப்பில் கண்டிப்பாக கார்பன் ஹைட்ரஜன் சிக்மா பாண்ட் இருக்கணும்.
ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படிங்கிறது நடக்குது. சரி, இங்கே எப்படி ஹைப்பர் கான்ஜுகேஷன்ஸ் நடக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இங்கே இருக்கக்கூடிய சிக்மா எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கார்பன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு இல்லையா, ஸோ கார்பன் எப்போவுமே பாசிட்டிவ் சார்ஜை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்காது. ஸோ அதனால் இங்கே இருக்கக்கூடிய சிக்மா எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்பன் மேலே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கார்பன் மேலே இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இப்போது ஹைட்ரஜன் மேலே போயிடுச்சு. ஓகே, ஸோ அப்போ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா சிக்மா எலக்ட்ரான்ஸ் ஆஃப் கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஜுகேஷன்ஸில் இன்வால்வ் ஆகுது, ஐ மீன் டீலோக்கலைஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம மீன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதனால இந்த மாலிகுலுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஸோ அதை எப்படி நம்ம மீன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திஸ் டைப் ஆஃப் ஓவர்லேப் ஸ்டெபிலைஸ் தி கார்போகேட்டையான். கார்போகேட்டையான் இது இந்த மாதிரி ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்டெபிலைஸ் பண்ணுது பிகாஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி ஃப்ரம் தி அட்ஜசன்ட் சிக்மா பாண்ட் helps in dispersing the positive charge. இப்போ கார்பன் மேலே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜை ஹைட்ரஜன் மேலே இந்த ஹைப்பர் கான்ஜுகேஷனால் ஹைட்ரஜன் மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, அதாவது டிஸ்பர்ஸ் பண்ணுது. ஸோ நம்மளுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம அதை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த கார்பன் மேலே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜை பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் பாசிட்டிவ் சார்ஜை விரும்பாது. ஸோ அதனால் என்ன பண்ணுது அப்படின்னா ஹைப்பர் கான்ஜுகேஷன் மூலிமா அந்த பாசிட்டிவ் சார்ஜை வேற ஒருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைப்பர் கான்ஜுகேஷன் இருக்கக்கூடிய கார்போகேட்டையான் மோர் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லி நம்ம மீன் பண்ணுறோம். ஓகே, ஸோ ரெண்டு கண்டிஷன்ஸ், அந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இருக்கா, இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா டீலோக்கலைசேஷன் ஆஃப் சிக்மா எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ இந்த கார்பன் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான்ஸும் இந்த கார்பன் ஹைட்ரஜன் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னோட ஒன்று சேரும் பொழுது நம்மளுக்கு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது, ஆஸ் வெல் அஸ் ஒரு ஹைட்ரஜன் மேலே ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படிங்கிறது இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம மீன் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ ரெக்யர்மெண்ட் ஃபார் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், ஒரு ஸ்டெபிலைசேஷன் நடக்கணும் அப்படின்னா எப்படி நம்மளோட கெமிக்கல் காம்பவுண்ட், நம்மளோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். ஸோ காம்பவுண்ட் ஷுட் ஹேவ் அட்லீஸ்ட் 1 sp2 ஹைப்ரிடைஸ்டு கார்பன். ஒரு மாலிகுல் எடுத்துக்கோங்க, அந்த மாலிகுலில் கண்டிப்பாக sp2 ஹைப்ரிடைஸ்டு கார்பன் இருக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் டபுள் பாண்ட் இருக்கணும், கார்பன் மேலே பாசிட்டிவ் சார்ஜும் கார்பன் மேலே ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். ஸோ இந்த எல்லா சுச்சுவேஷன்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்பன் வந்து sp2 ஹைப்ரிடைஸ்டு கார்பனாக இருக்குது, ரைட். ஸோ இது மூணையும் நம்ம தனித்தனி ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறதுக்கு ஒரே ஸ்ட்ரக்சராக இப்போ சொல்லிட்டோம். ஸோ ஒரு மாலிகுலில் sp2 ஹைப்ரிடைஸ்டு கார்பன் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா, ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா கார்பன் வித் ரெஸ்பெக்ட் டு தி sp2 ஹைப்ரிடைஸ்டு கார்பன். வாட் இஸ் ஆல்ஃபா கார்பன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஸோ இந்த கார்போகேட்டையன் ஆகட்டும், இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஆகட்டும், இந்த இங்கே இருக்கக்கூடிய கார்பன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா sp2 ஹைப்ரிடைஸ்டு கார்பன் சொன்னோம், கரெக்டாக. ஸோ இந்த sp2 ஹைப்ரிடைஸ்டு கார்பன் கூட ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கார்பன் கனெக்ட் ஆச்சு அப்படின்னா அதை தான் நம்ம ஆல்ஃபா கார்பன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இது மூணையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ஃபா கார்பன் அப்படின்னு சொல்லி நம்ம மீன் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இங்கே அதான் மீன் பண்ணுறாங்க என்னன்னா alpha carbon with respect to sp2 hybridized carbon should have at least 1 hydrogen. Okay, so sp2 hybridized carbon கூட டைரக்டா அட்டாச் ஆயிருக்கக்கூடிய கார்பனை தான் நம்ம ஆல்ஃபா கார்பன் சொல்றோம். அந்த ஆல்ஃபா கார்பன்ல அட்லீஸ்ட் ஒரு ஹைட்ரஜனாவது இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அந்த மாலிகுல் ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படிங்கிறதுல இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிற மீனிங். ஆர் எல்ஸ் டீலோக்கலைசேஷன் ஆஃப் சிக்மா எலக்ட்ரான் அப்படிங்கிறது அந்த மாலிகுல்ஸில் பாசிபிள் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ரைட். சரி, இப்போது அல்கீன்ஸில் ஹைப்பர் கான்ஜுகேஷன் நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை ஒரு மாலிகுல் எடுத்துக்கலாம். ஸோ இதில் பாருங்கள், இந்த கார்பன் sp2 hybridized carbon. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஓகே, sp2 hybridized carbon இருக்குது. இந்த sp2 hybridized carbon பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன் என்ன சொல்லுவோம், ஆல்ஃபா கார்பன் சொல்கிறோம். இந்த ஆல்ஃபா கார்பனில் அட்லீஸ்ட் ஒரு ஹைட்ரஜன் இருக்கணும், ஒரு ஹைட்ரஜனாவது இருக்கணும். ஒரு ஹைட்ரஜனாவது இருந்தால் தான் ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ நம்மளோட கண்டிஷன் படி sp2 hybridized கார்பனும் இருக்குது, ஆல்ஃபா கார்பனும் இருக்குது, அது கூட ஒரு ஹைட்ரஜனும் இருக்குது. அப்போ இங்கே ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படிங்கிறது இன்வால்வ் ஆகுமா, டீலோக்கலைசேஷன் ஆஃப் சிக்மா எலக்ட்ரான்ஸ் நடக்கும் இல்லையா.
ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடியது ஒரு சிக்மா பாண்ட், இங்கே இருக்கக்கூடியது ஒரு சிக்மா பாண்ட், இங்கே இருக்கக்கூடியது ஒரு சிக்மா பாண்டு. ஓகே, ஒரு சிக்மா பாண்டில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அந்த 2 எலக்ட்ரான்ஸையும் நம்ம சிக்மா எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ ஹைப்பர் கான்ஜுகேஷன் கான்செப்ட் என்ன அப்படின்னா டீலோகலைசேஷன் ஆஃப் சிக்மா எலக்ட்ரான்ஸ், ரைட்? ஸோ இங்கேருந்து எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகுது. ஸோ கார்பன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 பாண்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற லாஜிக்கை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், டெட்ராவேலண்ட் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய பாண்ட் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் கிடைக்கும், கரெக்டாக? ஸோ இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இங்கேருந்து இந்த கார்பன் மேலே பை எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது கார்பன் மேலே நெகட்டிவ் சார்ஜாக நம்மளுக்கு வந்துடுது. ஸோ அப்போது இங்கே இருக்கக்கூடிய கார்பன் ஹைட்ரஜனில் இருக்கக்கூடிய சிக்மா எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் இன்வால்வ் ஆகணுமா? இங்கேயும் இருக்கு இல்லையா, இந்த இடத்துலையும் ஒரு சிக்மா எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துலையும் ஒரு சிக்மா எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அப்போது இந்த சிக்மா எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்பொழுது ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. இந்த சிக்மா எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, இங்கே இருக்கக்கூடிய சிக்மா எலக்ட்ரான்ஸ் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா, அதாவது இப்போ நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடியது இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது இந்த ஸ்ட்ரக்சர், இங்கே இருக்கக்கூடிய சிக்மா எலக்ட்ரான்ஸ் இங்கே ஷிஃப்ட் ஆகும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. சிமிலர்லி இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர், ஓகே, ஸோ தேர்ட் இந்த சிக்மா எலக்ட்ரான்ஸ் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்பொழுது நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைக்குது. ஸோ அப்போது மோர் த நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன், ஸோ இதில் இருக்கக்கூடியது என்னது ஆல்ஃபா கார்பன்னு சொன்னோம். இந்த ஆல்ஃபா கார்பனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லி நம்ம மீன் பண்ணுறோம். ஸோ அப்போ ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஒரு மாலிகுல் கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்போ இங்கே எத்தனை ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு 4 ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, ரைட்? சிமிலர்லி ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படிங்கிறது அல்கைல் அர்ரீன் மாலிகுல்ஸ்லையும் பாசிபிள். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அல்கைல் அர்ரீன் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ்லையும் ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படிங்கிறது அவைலபிள். எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடியது sp2 ஹைப்ரிடைஸ்ட் கார்பன், ரைட்? ஸோ இந்த கார்பன் பார்த்திங்க அப்படின்னா sp2 ஹைப்ரிடைஸ்டு கார்பன். ஸோ இந்த sp2 ஹைப்ரிடைஸ்ட் கார்பன் இருக்கக்கூடிய கார்பன் அப்படிங்கிறது ஆல்ஃபா கார்பன் சொல்லுவோம். அந்த ஆல்ஃபா கார்பனில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்போ ஹைப்பர் கான்ஜுகேஷனோட ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ அப்போ இந்த மாதிரியான மாலிகுல்ஸ்லையும் ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படிங்கிறது பாசிபிள். ஸோ இப்போ அர்ரீன் எடுத்துக்கிட்டோம், அல்கீன் எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த இடத்துல அல்கீன் மாலிகுல்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஹைப்பர் கான்ஜுகேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இங்கே நான் 4 கார்போகேட்டயான்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 4 கார்போகேட்டயான்ஸ் நம்மளுக்கு டெஃபினெட்லி தெரியும் கார்போகேட்டயான்ஸ் ஹைப்பர் கான்ஜுகேஷனால் ஸ்டெபிலைஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ அப்போ இந்த 4 கார்போகேட்டயான்ஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படிங்கிறது இருக்குது, ரைட்? எல்லா கார்பன்ஸ்லையும் பாருங்கள், இந்த கார்பனில் பாருங்கள் இது sp2 ஹைப்ரிடைஸ்டு கார்பன் which is கார்போகேட்டயான். ஸோ இங்கே இருக்கக்கூடியது ஆல்ஃபா கார்பன், கரெக்டாக? ஸோ இங்கே sp2 ஹைப்ரிடைஸ்டு கார்பன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இது கூட அட்டாச் இருக்கக்கூடிய கார்பன் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ஃபா கார்பன் சொல்லுவோம், ரைட்? ஸோ இந்த மாலிகுல்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் எதுவும் இல்லை. ஸோ அப்போ இந்த மாலிகுலில் ஹைப்பர் கான்ஜுகேஷன் பாசிபிளா? இல்லை. பட் ஆனால் இந்த 3 மாலிகுல்ஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படிங்கிறது இந்த 3 மாலிகுல்ஸ்லையும் பாசிபிள். ஸோ இந்த 3 கார்போகேட்டயான்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றையும் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய கார்போகேட்டயான் நான் எடுத்துக்கிறேன், ரைட்? ஸோ இந்த கார்போகேட்டயான்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள் sp2 ஹைப்ரிடைஸ்டு கார்பன். ஸோ இது கூட இருக்கக்கூடிய கார்பன் ஆல்ஃபா கார்பன். ஸோ ஆல்ஃபா கார்பன் கூட இருக்கக்கூடிய எல்லா ஹைட்ரஜனையுமே ஆல்ஃபா ஹைட்ரஜன் சொல்லுவோம். ஸோ இங்கே 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் நம்மளுக்கு இருக்குது, ரைட்? நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் 3, கரெக்டாக? ஸோ இங்கே ஃபஸ்ட்டு சிக்மா எலக்ட்ரான்ஸ், இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்பொழுது ஒரு ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. தென் இந்த செகண்டாக இருக்கக்கூடியது இந்த கார்பன் இந்த ஹைட்ரஜனோட இருக்கக்கூடிய எலக்ட்ரான் சிக்மா எலக்ட்ரான்ஸை நான் சிக்மா 2ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்பொழுது இந்த ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைக்குது. தென் இங்கே இருக்கக்கூடியதை நான் சிக்மா 3ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, எல்லாமே சிக்மா எலக்ட்ரான்ஸ் தான், உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படி எழுதியிருக்கேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆக மூலிமா நம்மளுக்கு இந்த ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இங்கே நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் 3, நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர் 4, ரைட்? ஸோ தென் அடுத்த கார்போகேட்டயான்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கார்போகேட்டயான்ஸில் பார்த்திங்கன்னா கார்போகேட்டயானாலே அது sp2 ஹைப்ரிடைசேஷனில் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன் தான் நம்ம ஆல்ஃபா கார்பன் சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் எல்லாத்தையும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் சொல்கிறோம். இங்கே ஆல்ஃபா ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. தென் இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா 2 ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் பாசிபிள். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்பொழுது, தென் இந்த கார்பன் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய சிக்மா எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்பொழுது இந்த ஸ்ட்ரக்சர் பாசிபிள். ஸோ டோட்டலாக இந்த கார்போகேட்டயானுக்கு எத்தனை ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர் பாசிபிள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா
3. The number of hyperconjugated structure is 3. ஸோ அப்போது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் 2 தான் இருக்குது. ஸோ 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன்னா 3 ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர், 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன்னா 4 ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர். சிமிலர்லி அனதர் இன்னொரு கார்போகேட்டன் இருக்கு இல்லையா, அதுக்கும் நீங்கள் ட்ரா பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே இருக்கக்கூடியது ஆல்ஃபா கார்பன், ஆல்ஃபா கார்பனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆல்ஃபா ஹைட்ரஜன் சொல்லுவோம். ஒரே ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் தான் இருக்குது. ஸோ ஒரே ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்பொழுது நம்மளுக்கு இந்த ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைக்குது. ஸோ ஆல்ஃபா கார்பன் 1னா நம்பர் ஆஃப் ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர் 2 இருக்குது. தென் இந்த கார்போகேட்டன் தான் சொன்னோம் இல்லையா, இந்த ஆல்ஃபா கார்பன் இருக்குது, ஆனால் ஆல்ஃபா கார்பனில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை. ஸோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லைனா ஹைப்பர் கான்ஜுகேஷன்ஸ் நம்மளுக்கு நடக்காது. ஸோ அப்போ இங்கே நம்ம ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர் 1 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர் இஸ் 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ரைட். ஸோ இப்போது நான் லாஸ்ட்டாக சொன்ன எல்லாத்தையும் வந்து சம்மரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே ஆல்ஃபா ஹைட்ரஜன் 0, ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர் 1. ஸோ இங்கே ஆல்ஃபா ஹைட்ரஜன் பார்த்திங்க அப்படின்னா 2 இருக்குது. ஸோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் 1 இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர் 2. ஸோ இங்கே ஆல்ஃபா ஹைட்ரஜன் பார்த்திங்க அப்படின்னா 2 இருக்குது, நம்பர் ஆஃப் ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர் 3. ரைட். ஸோ இங்கே ஆல்ஃபா ஹைட்ரஜன் பார்த்திங்க அப்படின்னா 3 இருக்குது, நம்பர் ஆஃப் ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்க அப்படின்னா இங்கே 4 இருக்குது. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜனை வச்சே நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக நம்பர் ஆஃப் ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சரை டிசைட் பண்ணலாம். நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் ப்ளஸ் 1 அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கிடைக்குது. சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த கார்போகேட்டனோட ஸ்டெபிலிட்டியை பற்றி தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. இந்த 4 கார்போகேட்டன்ஸில் எந்த கார்போகேட்டன் மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா த நம்பர் ஆஃப் ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர் யாருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கோ அவங்க தான் மோஸ்ட் ஸ்டேபிள். ரைட். More the number of hyperconjugative structure, if the number of alpha hydrogens are more, then there will be the more number of hyperconjugative structure. So more stable will be the carbocation. ஸோ இந்த கார்போகேட்டன்லேயே இந்த மாதிரி நீங்கள் கார்போகேட்டனுக்கு நீங்கள் ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் ட்ரா பண்ணி பாருங்கள். யாருக்கு மோர் நம்பர் ஆஃப் ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைக்குதோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டன் அப்படின்னு சொல்லி நம்ம மீன் பண்ணுறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி 2023 and 24ல் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ மெத்தில் குரூப் அட்டாச்ட் டு தி பாசிட்டிவ்லி சார்ஜ்டு கார்பன் ஆட்டம் ஸ்டெபிலைஸ் தி கார்போகேட்டன். ஸோ நீங்கள் எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 4 எஃபெக்ட்ஸ் பார்த்துருப்போம். இண்டக்டிவ் எஃபெக்ட், ரெசனன்ஸ் எஃபெக்ட், ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட்ஸ் அண்ட் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. இந்த 4 எஃபெக்ட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 2 எஃபெக்ட், அதாவது இண்டக்டிவ் எஃபெக்ட்டும் ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் எஃபெக்ட்ஸும் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்போகேட்டனை ஸ்டெபிலைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரைட். ஸோ மெத்தில் குரூப் அட்டாச் ஆகுது ஒரு கார்போகேட்டன் கூட அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் அந்த டைமில் என்ன எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கார்போகேட்டனை ஸ்டெபிலைஸ் பண்ணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மெத்தில் குரூப். ஸோ ரெசனன்ஸோட கண்டிஷன் கான்ஜுகேஷன் இருந்துச்சு அப்படின்னா அது ரெசனன்ஸ் எஃபெக்ட்னால ஸ்டெபிலைஸ் பண்ணப்படும். ஓகே, இங்கே ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணிட்டாங்க. மெத்தில் குரூப் கார்போகேட்டன் கூட ஒரு மெத்தில் குரூப் அட்டாச் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் நம்மளால் அப்சர்வ் பண்ணப்படும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஹைப்பர் கான்ஜுகேஷன், இண்டக்டிவ் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். Then number of hyperconjugative structure involved to stabilize the carbocation formed in the above reactions. அதாவது இந்த பர்டிகுலர் ஆக்சுவலி இதோட 2024ல் இது 2 கான்செப்டை மெர்ச் பண்ணி ஒரு கொஷனாக கேட்டிருப்பாங்க. பட் இங்கே நம்ம ஹைப்பர் கான்ஜுகேஷன் மட்டும் தான் பார்க்குறோம் இல்லையா, அதனால் ஹைப்பர் கான்ஜுகேட்டிவோட மெஷர்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த கொஷின் அளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரியா. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கார்போகேட்டன்ஸ் இருக்குது. இந்த கார்போகேட்டன்ஸில் எத்தனை ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சரும் கொடுத்துட்டேன். எனிவே நம்ம இதை ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடியது sp2 ஹைப்ரிடைஸ்டு கார்பன். sp2 ஹைப்ரிடைஸ்டு கார்பன் கூட அட்டாச் இருக்கக்கூடிய கார்பனை நம்ம ஆல்ஃபா கார்பன் இன் ஹைப்பர் கான்ஜுகேஷன் கான்செப்டில் நம்ம அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்போது இங்கே பார்த்திங்க அப்படின்னா இதுவும் ஆல்ஃபா கார்பன் தான், இங்கே இருக்கக்கூடிய கார்பனும் ஆல்ஃபா கார்பன் தான், இங்கே இருக்கக்கூடிய கார்பனும் ஆல்ஃபா கார்பன் தான். கரெக்டாக. ஸோ 3 ஆல்ஃபா கார்பன் பாசிபிள் இந்த ஸ்ட்ரக்சரில். கரெக்டாக. ஸோ இப்போ நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த ஸ்ட்ரக்சரையே இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் ஒரு ஆல்ஃபா கார்பன், இங்கே இருக்கக்கூடியதும் ஒரு ஆல்ஃபா கார்பன், இங்கே இருக்கக்கூடியதும் ஆல்ஃபா கார்பன். ரைட். ஸோ எல்லாமே ஆல்ஃபா கார்பன். ஸோ ஆல்ஃபா கார்பன் இங்கே எத்தனை இருக்குது அப்படின்னா 3 ஆல்ஃபா கார்பன் நம்மளுக்கு இன்வால்வ் ஆகிருக்கு. 3 ஆல்ஃபா கார்பன்லேயே எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6. ஸோ இப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆல்ஃபா கார்பன் அப்படிங்கிறது நம்மளுக்கு 3 இருக்குது. அந்த ஆல்ஃபா கார்பனில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் 6னா எத்தனை ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர் இருக்கும்? 7 ஸ்ட்ரக்சர் இருக்கும். 6 + 1 நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் +1 அப்படிங்கிறது தான்
number of hyperconjugative structures. So அந்த 7 hyperconjugative structures பாத்தீங்க அப்படினா நான் இங்க லைனா கொடுத்திருக்கேன். ஓகே. சோ ஒவ்வொரு ஹைட்ரஜன் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போதும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைக்கும். நீங்க ஷார்ட் ஃபார்ம் ஞாபகம் வச்சிட்டாலும் சரி, நீங்க ஒவ்வொன்றுக்கும் நீங்க டிரா பண்ணி பார்த்துக்கிட்டனாலும் சரி. ஓகே. சோ நீங்க ஆல்பா ஹைட்ரஜன் 6 இருக்கு. சோ 6 + 1 அப்படினா 7 conjugative hyperconjugative structures கிடைக்கணும். 1 2 3 4 5 6 7. So total பாத்தீங்க அப்படினா 7 hyperconjugative structures இருக்கு. Then most stable carbocation among the following. So இங்க பாத்தீங்க அப்படினா 4 carbocation கொடுத்துட்டாங்க. இதுல எது most stable னு கேக்குறாங்க. So இந்த carbocation பாருங்க, இங்க sp2 hybridized carbon இருக்கு. So இதுக்கு பக்கத்துல sp3 hybridized carbon ஒன்னு இருக்கு, which is alpha carbon னு சொல்லி சொல்றோம். So இங்க ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு. கரெக்ட்டா? So இந்த alpha கார்பன் கிட்ட ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு. சோ அப்போ ரெண்டு ஆல்பா ஹைட்ரஜன் இங்க இருக்கு. இங்க இருக்கக்கூடிய கார்பனும் ஆல்பா கார்பன் தானே? கரெக்ட் தானே? இங்க இருக்கக்கூடிய கார்பனும் ஆல்பா கார்பன் தான். சோ அப்போ இங்க எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு அப்படினு பாத்தீங்க அப்படினா இங்க ஆல்பா ஹைட்ரஜன் ஒண்ணே ஒன்னு இருக்கு. ரைட்? சோ இங்க ஒரே ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் மட்டும் தானே இருக்கு. ஐ ஹோப் நீங்க இத எக்ஸ்பேண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே. சோ இங்க ஆல்பா ஹைட்ரஜன் பாத்தீங்க அப்படினா இங்க 2 + 1 டோட்டல் ஆல்பா ஹைட்ரஜன் பாத்தீங்க அப்படினா 3 ஆல்பா ஹைட்ரஜன். தென் இங்க டோட்டலா எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் இருக்கு அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படினா இங்க 2 இங்க 3 டோட்டலா பாத்தீங்க அப்படினா 3 ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. சோ நம்பர் ஆஃப் ஆல்பா கார்பன் இந்த இடத்துல 2. தென் இங்க பாருங்க நம்பர் ஆஃப் ஆல்பா கார்பன் பாத்தீங்க அப்படினா இதுதான் sp2 ஹைபிரிடைஸ்ட் கார்பன். இங்க நம்பர் ஆஃப் ஆல்பா கார்பன்ங்கிறது 1 தான் இருக்கு. சோ அதுல வந்து பாத்தீங்க அப்படினா ஒரே ஒரு ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் தான் இருக்கு. ரைட்? இத எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்க ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரையும். தென் சிமிலர்லி நீங்க இங்க செக் பண்ணி பாருங்க. இந்த கார்பன் பாத்தீங்க அப்படினா கார்போகேட்டையான் sp2 ஹைபிரிடைஸ்ட் கார்பன். சோ இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியது இதுவும் ஆல்பா கார்பன், இதுவும் ஆல்பா கார்பன், இதுவும் ஆல்பா கார்பன். சோ அப்ப டோட்டலா இங்க எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு அப்படினா இங்க 3, இந்த இடத்துல 2 இருக்கு, இங்க 2 இருக்கு. சோ 3 + 2. சோ இங்க ஆல்பா கார்பன் எத்தனை இருக்கு? 3 இருக்கு. ஆல்பா ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு அப்படினு பாத்தீங்க அப்படினா 3 + 2 + 2 டோட்டலா பாத்தீங்க அப்படினா 7 ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே. சோ இந்த இடத்துல 2, இந்த இடத்துல 2, இங்க 3 இருக்கு. 7 இருக்கு. சோ அப்ப நம்பர் ஆஃப் ஹைப்பர்கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர் இங்க எத்தனை இருக்கும்? 7 + 1 அப்படிங்கிறதுக்கு 8. சோ எப்போ more the hyperconjugative structure more stable the carbocation. இங்க கேட்டிருக்கிறது more stable carbocation தான் கேட்டிருக்காங்க. சோ அப்ப நம்பர் ஆஃப் ஆல்பா ஹைட்ரஜன் யார்கிட்ட அதிகமா இருக்கோ அங்க தான் வந்து more hyperconjugative structure இருக்கும். அவங்க தான் more stable-ஆ இருப்பாங்க. சோ அப்ப ஆன்சர் என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா ஆப்ஷன் D is a right answer. Similarly, then another one more questions இருக்கு. So இந்த questionsல பாத்தீங்க அப்படினா number of carbocation from the following that are not stabilized by the hyperconjugation. So இங்க பாத்தீங்க அப்படினா டோட்டலா 7 carbocations நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த 7 carbocations-ல எந்த carbocations எல்லாம் hyperconjugation-ஆல stabilize பண்ணப்படாது அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. So first molecules-ல எடுத்துக்கோங்க. இந்த carbocation எடுத்துக்கலாம். So இந்த கார்பன் பாத்தீங்க அப்படினா கார்போகேட்டனா sp2 ஹைபிரிடைஸ்ட் கார்பன். சோ அந்த sp2 ஹைபிரிடைஸ்ட் கார்பன்ல அட்டாச் இருக்கக்கூடியது ஆல்பா கார்பன். சோ அந்த ஆல்பா கார்பனும் sp3 ஹைபிரிடைஸ்ட் கார்பனா இருக்கணும். சோ அப்பனா தான் ஹைப்பர் கான்ஜுகேஷன் பாசிபிள். இதுதான் கண்டிஷன், ரைட்? சோ இங்க இந்த ஆல்பா கார்பன்ல ஹைட்ரஜன்ஸ் அப்படிங்கிறதும் இருந்தாதான் ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படிங்கிறது நடக்கும். சோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் மாலிக்யூல் பாத்தீங்க அப்படினா ஹைப்பர் கான்ஜுகேஷனோட ஸ்ட்ரக்சரல் ரெக்யர்மெண்ட் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் கார்போகேட்டையான் அப்படிங்கிறது ஹைப்பர் கான்ஜுகேஷனால தான் ஸ்டெபிலைஸ் பண்ணப்படுது. ரைட்? ஸோ ஆல்ஃபா கார்பன் இருக்கு. ஆல்ஃபா கார்பன் sp3 ஹைபிரிடைஸ்ட் கார்பனாகவும் இருக்கு. sp3 ஹைபிரிடைஸ்ட் கார்பன்லையும் 3 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. ஆமா ரைட்? 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் ஆல்ஃபா கார்பன் இங்கே இருக்குப்பா, மறந்துடாதீங்க. ஸோ இதுவும் ஒரு ஆல்ஃபா கார்பன். ரைட்? இது ஒரு ஆல்ஃபா கார்பன். இந்த ஆல்ஃபா கார்பன்ல 3 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஆல்ஃபா கார்பன் இருக்கு, அதுலயும் 3 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. ஆப்வியஸ்லி இதுல ஹைப்பர் கான்ஜுகேஷன் பாசிபிள். தென் செகண்ட் ஸ்ட்ரக்சர் பாருங்க. செகண்ட் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்க டெர்ஷரி பியூட்டைல்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ டெர்ஷரி பியூட்டைல்னா இது கார்போகேட்டையான். இங்க இருக்கக்கூடிய கார்பன் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெர்ஷரி பியூட்டைல் அப்படின்றது இதுதான் நம்ம டெர்ஷரி பியூட்டைல்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ இதுதான் டெர்ஷரி கார்பன் சொல்லுவோம். இது கூட 3 CH3 அட்டாச் ஆயிருக்கு. ஒரு கார்பன் கூட 3 CH3 அட்டாச் ஆயிருக்கு. தென் அதே மாதிரி இன்னொரு சைடும் கார்பனே அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இதை தான் நம்ம டெர்ஷரி பியூட்டைல் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு சைடும் பார்த்தீங்க அப்படின்னா டெர்ஷரி பியூட்டைல் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹைப்பர் கான்ஜுகேஷனோட கண்டிஷன் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணதா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கார்போகேட்டையான் இருக்கு. sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன் கூட ஒரு கார்பன் குரூப் அட்டாச் ஆயிருக்கணும். அந்த கார்பனும் sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பனா இருக்கணும். அந்த கார்பன் கூட ஹைட்ரஜன் அப்படிங்கிறது இருக்கணும். கரெக்டா? ஸோ sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன் கூட sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன் இருக்கு. ஆனால் அந்த கார்பன் கிட்ட ஹைட்ரஜன் இல்லை. மீன்ஸ் ஆல்ஃபா கார்பன் இருக்கு,
ஆனால் ஆல்ஃபா கார்பனில் ஹைட்ரஜன் எதுவும் இல்லாதனால ஆல்ஃபா ஹைட்ரஜன் இந்த இடத்துல 0. ஸோ அப்போ இந்த கார்போகேட்டையான் ஹைப்பர் கான்ஜுகேஷனால் ஸ்டெபிலைஸ் பண்ணப்படுதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை. ஓகே, ஏன்னா ஹைப்பர் கான்ஜுகேஷன்னா நம்மளுக்கு சிக்மா எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் இல்லையா, அது இங்கே நடக்கவே இல்லை. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் அப்படிங்கிறது 0ங்கிறனால ஹைப்பர் கான்ஜுகேஷன் பாசிபிள் கிடையாது. தென் சிமிலர்லி CH3+லையும் பாருங்கள் அதே மாதிரி நம்மளுக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பாருங்கள். ஸோ sp2 ஹைப்ரிடைஸ்டு கார்பன் இருக்குது, ஆனால் அது கூட எந்த வித கார்பனும் இல்லை, கார்பனே இங்கே இல்லை இல்லையா. ஸோ அப்போ கார்பன் இல்லாதனால இதுலேயும் ஹைப்பர் கான்ஜுகேஷன் நாட் பாசிபிள். ஸோ இதுலேயும் நோ ஹைப்பர் கான்ஜுகேஷன், CH3+லையும் நோ ஹைப்பர் கான்ஜுகேஷன். தென் அடுத்தது பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் இந்த கார்போகேட்டையான்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடியது sp2 ஹைப்ரிடைஸ்டு கார்பன் கூட ஒரு கார்பன் கனெக்ட் ஆகிருக்கு, இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த கார்பன் என்ன ஹைப்ரிடைசேஷனில் இருக்குது, sp2 ஹைப்ரிடைஸ்டு கார்பனாக இருக்குது. ஸோ இந்த கார்பன் என்னது, sp2 ஹைப்ரிடைஸ்டு கார்பன். ஸோ அப்போ ஹைப்பர் கான்ஜுகேஷனோட ஸ்ட்ரக்சரல் ரெக்யர்மெண்ட்டை இங்கே இந்த மாலிகுல் சாட்டிஸ்ஃபை பண்ணலை. நீங்கள் ரெசனன்ஸ் பற்றி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இங்கே ரெசனன்ஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட். ஸோ விச் இஸ் கான்ஜுகேஷன் இருக்குது அப்படின்னா டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் நடக்கும், அதுதான் வந்து ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கார்போகேட்டையான் ஹைப்பர் கான்ஜுகேஷனால் ஸ்டெபிலைஸ் பண்ணப்படலை, பட் ரெசனன்ஸ்னால இந்த பர்டிகுலர் கார்போகேட்டையான் ஸ்டெபிலைஸ் பண்ணப்படுது. ஸோ அப்போ இதுலேயும் நோ கான்ஜுகேஷன். ஓகேவா. ஸோ இது ஒரு கார்போகேட்டையானில் ஹைப்பர் கான்ஜுகேஷன் இல்லை, இந்த கார்போகேட்டையான் இது செகண்டு, இது தேர்ட் ஒன், மூணுலேயுமே ஹைப்பர் கான்ஜுகேஷன் இல்லை. அதே மாதிரி அடுத்த மாலிகுல்ஸ்லையும் செக் பண்ணுங்கள். எஸ், sp2 ஹைப்ரிடைஸ்டு கார்பன் இருக்குது, அதெல்லாம் கார்போகேட்டையான். அது கூட டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கக்கூடியது ஆக்சிஜன், அந்த ஆக்சிஜன் கூட தான் ஒரு CH3 அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இங்கேயும் ஸ்ட்ரக்சரல் ரெக்யர்மெண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ நோ ஹைப்பர் கான்ஜுகேஷன். இந்த இடத்துல பாருங்கள், இங்கே இருக்கக்கூடியது sp2 ஹைப்ரிடைஸ்டு கார்பன், அந்த sp2 ஹைப்ரிடைஸ்டு கார்பன் கூட ஒரு கார்பன் இருக்குது விச் இஸ் ஆல்ஃபா கார்பன். அந்த ஆல்ஃபா கார்பனும் sp3 ஹைப்ரிடைஸ்டு கார்பனாக இருக்குது, இதுலேயும் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஹைட்ரஜன் இங்கே இருக்குது, ஸோ ஆப்வியஸ்லி இதில் ஹைப்பர் கான்ஜுகேஷன் இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெண்டு மாலிகுல்ஸ்லையும் கார்போகேட்டையான்ஸ்லையும் ஹைப்பர் கான்ஜுகேஷன் இருக்குது. தென் இந்த 4 மாலிகுல்ஸில் இல்லை. தென் ஃபைனலாக இங்கே இருக்கக்கூடியது பாருங்கள், இது sp2 ஹைப்ரிடைஸ்டு கார்பன். ஸோ இங்கே கார்பன் அட்டாச் ஆகலை, அதுக்கு பதில் என்ன அட்டாச் ஆகிருக்கு, ஹைட்ரஜன் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இந்த ஹைட்ரஜன் கூட தான் 2 CH3 அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு ஹைப்பர் கான்ஜுகேஷனோட கண்டிஷனை இது சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஸோ இப்போ இங்கேயும் நோ ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஸோ எத்தனை நோ வந்திருக்கு நம்மளுக்கு, இதில் 1 2 3 4 5. ஸோ அப்போது எத்தனை கார்போகேட்டையான் ஹைப்பர் கான்ஜுகேஷன் கான்செப்ட்னால ஸ்டெபிலைஸ் பண்ணப்படலை, 5 கார்போகேட்டையான் ஹைப்பர் கான்ஜுகேஷனால் ஸ்டெபிலைஸ் பண்ணப்படலை. ஸோ இப்போ ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 5. ஸோ ஸ்ட்ரக்சரல் ரெக்யர்மெண்ட் ஃபார் ஹைப்பர் கான்ஜுகேஷன் என்னங்கிறது கிளியராக புரிஞ்சிருக்கும். தென் நம்ம மிச்சம் சால்வ் பண்ணது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 2023 2024 கேட்ட JEE மெயின்ஸ் அண்ட் நீட் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸ்னால் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஹோப் கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ கிரேட் டே.